இன்னைக்கு நாம மேட் தி சீரீஸ்ல இரண்டாவது பாகத்தை பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கோவில இருக்கிற புறாக்களுக்கு வருஷம் அந்த பிரெட்டை போட்டுட்டு இருக்க அந்த கியூட்னஸ் அழகா அவனோட போன்ல கென் கேப்சர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே டெம்பிள்ல வருஷாவை போட்டோ எடுத்திருப்பான்ல, அந்த போட்டோவை கென் பார்த்து ரசிச்சிட்டு இருக்க வருஷா சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்கவும், இந்த டைம்ல யாருடான்னு ரெண்டு பேருமே பார்த்து கென் யாருன்னு குரல் கொடுக்க, அக்கா நான் தான் உன் செல்ல தம்பி அப்படின்னு சத்தம் கேட்க, அட நீயாடா தம்பி அப்படின்னு நினைச்சிட்டு போய் ஓபன் பண்ணுவான். பட் அவன் வருஷாவை பாத்துடக்கூடாதுன்னு அவனை வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருப்பான். கென் தம்பி நிக்கிறது யாருன்னு தெரியுதா? மால்ல வருஷாவை ப்ரொடக்ட் பண்ணிருப்பானே அவனே தான். ஸோ கென் தம்பியை பார்த்ததும், ஏன்டா இங்க வந்த? ஆமா, உன் ஃபேஸ்ல என்ன காயம்? ஏதாவது திருநாய் கூட சண்டை போட்டியா என்ன அப்படின்னு கேட்க, ஏக்கா இப்படிதான் உன் தம்பியை ட்ரீட் பண்ணுவியா? நான் நாய் கூட எல்லாம் சண்டை போடல, அது ஒரு சின்ன ப்ராப்ளம். அப்புறம் அதுக்காகலாம் நான் இப்ப இங்க வரல. அம்மா உனக்கு சோறு கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இப்ப உள்ள வர்றியா, வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப கென் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சரி டவுட் வேணாமேன்னு உள்ள விட்டுரும். உள்ள வந்ததுமே வருஷாவை பார்த்ததும், ஹே நீ அந்த பொண்ணு தானே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண. இவ என் ஃப்ரெண்டுன்னு கென்னு சொன்னா. அதெல்லாம் கிரேட்டு கண்டுக்காம என்ன ஞாபகம் இருக்கான்னு வருஷாவை கேட்க, அப்ப வருஷாவுக்கும் ஞாபகம் வந்து, ஆமா அது நீ தானே, சாரி அன்னைக்கு உனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ஓடிட்டேன்னு சொன்னேன். தட்ஸ் ஓகே, என்னோட பேர் கிரேட்டுன்னு சொல்ல, நான் வருஷான்னு சொன்னேன். இங்க என்னடா நடக்குதுங்கிற மாதிரி கென் பார்த்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணீங்கன்னு கேட்பா. அப்ப வருஷாவும் நடந்தது சொல்லிட்டு, அன்னைக்கு கிரேட் மட்டும் வரலன்னா நான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல மாட்டியிருப்பேன்னு சொன்னேன். கிரேட்டுக்கு செம்ம ப்ரௌடா இருக்கும். ஸோ கென்னை பார்த்து நல்லா கேட்டுக்கோங்கிற மாதிரி லுக் விட்டுட்டு நெக்ஸ்ட் அக்காவை டேமேஜ் பண்ற மாதிரி, ஆமா உன்ன மாதிரி நல்ல பொண்ணு எப்படி என் அக்கா மாதிரி ஒரு அரகண்ட் கூட ஃப்ரெண்டா இருக்க முடியுது? இவ சரியான டாமினன்ட் ஆச்சே, சூனியக்காரி ஆச்சேன்னு சொல்ல, கென்னுல ஏன்டா மண்டப்பையில நான் உனக்கு விச்சேன், நான் விச்சேன்னா நீ குட்டி பிசாசுடான்னு சொல்லி அவன் தலை முடிய பிடிச்சு சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுவான். அப்ப அக்கா தம்பி கிட்ட ஒரு கியூட்டான ஃபைட் போகும். இதை பார்த்தே வருஷம் லைட்டா பயந்த மாதிரி பின்னாடியே நகர்ந்து போய்கிட்டே இருக்க, ஒரு கட்டத்துல கிரேட் சண்டையில தெரியாம வருஷாவை பிடிச்சிருவோம். அவ்வளவுதான், கிரேட்டை பிடிச்சு தள்ளி விட்டு பயந்து அலற ஆரம்பிச்சு, ஒரு மாதிரி லைக் கம்பளி பூச்சி ஊறுனா எப்படி அதை தட்டி விடுவோம் அந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதை பார்த்ததும் கென் கிரேட் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்ப்பாங்க. அதுல கென் கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும்தான் வராது, அப்படி பார்த்துட்டு இருப்போம். அப்ப கொஞ்ச நேரத்திலேயே வருஷாக்கு கான்சியஸ் வர எம்பாரஸ் ஆன மாதிரி என்ன பார்த்து அழுதுட்டே உள்ள ஓடுவோம். அப்ப கென் கிரேட் ரெண்டு பேருக்குமே இப்ப இங்க என்ன நடந்துச்சு, இப்ப என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியாது. அப்ப கென் மெதுவா வருஷா பக்கத்துல உட்காரப்போ, இப்ப வருஷா எங்க அவன் மேல பற்றக்கூடாதுன்னு தள்ளி நகர்ந்து உட்காருவான். அப்ப கென்னுக்கும் ஏதோ புரிய தள்ளி உட்காந்து, வரும் நீ ஓகேவான்னு கேட்க, வருஷா அழுதுட்டேன். அவன் அந்த மாதிரி ஆன டைம்ல கென்னோட ஃபேமிலி போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். ஸோ அதுக்காகவும் கிரேட்டை தள்ளி விட்டதுக்காகவும் மன்னிப்பு கேட்பான். இப்போ கென் இதுக்கு சாரி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, அது வெறும் ஃப்ரேம் மட்டும் தானே, நாளைக்கே வேற ஃப்ரேம் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த மண்டையனை பத்தி சொல்லணும்னா அவனுக்கெல்லாம் எதுவும் ஆகாது, ஸ்டீல் மட்டும் தானே சொல்லுவான். பட் வருஷம் அப்பவும் ஃப்ரேமை ரீப்ளேஸ் பண்ணாலும் அது பழைய மாதிரி இருக்காதுன்னு சொல்ல, அப்போ கென் அந்த ஃபோட்டோவும் அதில் இருக்கிற மெமரிஸ் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட், அது ஜஸ்ட் ஃப்ரேம், ஸோ அதை பற்றி யோசிக்காதுன்னு சொல்ல, அப்போ வருஷம் லைட்டாக ரிலாக்ஸ் ஆகி, நீ சரியாக தான் சொல்கிற, வெளியே இருக்கிறது இம்பார்ட்டண்ட் கிடையாது தான், ஒன்று மாதிரி நீ வெளியே பார்க்க கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் உள்ள உன்னோட மனசு ரொம்பவே மென்மையாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓய் என்ன சைடு கேப்பில் நீயும் கிரேட் மாதிரி ஓட்டுறியான்னு கேட்க, வருஷம் நல்லாவே சிரிச்சிருவான். அப்புறம் கேன் சரி சொல்லு உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்க, அப்போ வருஷா டீட்டெயிலாக எதுவும் சொல்லாம, என்னை பொறுத்தவரை தொடுதல் ஒரு அருவறுப்பான விஷயமா படுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேன் என்னை அப்படிதான் பார்க்குறியான்னு கேட்க, இல்லை கண்டிப்பா இல்லை, இந்த டேர்ட்டி என்கிட்ட தான் இருக்கு, இந்த டேர்ட்டியோட ஒன்று தொடுறது தான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆள ஆரம்பிச்சிடும். அப்போ கென்னுக்கு ஏதோ ஒன்று புரியும்.
ஸோ அதுக்கு மேல எதுவுமே கேட்காம, உன்கிட்ட எந்த கரையும் இல்லன்னு சொல்ற மாதிரி, அவள ஹக் பண்ணி அவள கம்ஃபோர்ட் பண்ணுவான். அப்புறம் வருஷாவ ரிலாக்ஸ் பண்ணிட்டு, கிரேட்ட சென்ட் ஆஃப் பண்ண போவா. அப்ப கேன், "டேய் தம்பி, இங்க நடந்தது. என் கூட வருஷா இருக்கிறது. எதையும் வீட்ல சொல்லிறாதடான்னு" சொன்னா. ஃபர்ஸ்ட் ஏன் சொல்லக்கூடாது? எதுக்கு சொல்லக்கூடாது? அப்படின்னு கேள்விலாம் கேட்டுட்டு, கடைசியா, "சரிக்கா, நான் சொல்ல மாட்டேன். பட் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு" கேட்பான். என்னன்னு கேட்டா, "வருஷாவ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஸோ நீ தான் எங்க காதலுக்கு பாலமா இருக்கணும்னு" கேட்டுரும். இதுக்கு என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டா. அப்போ கேன், "டேய், அவ உன்ன விட பெரிய பொண்ணுடா. நீ ஏன் உன் ரேஞ்சுக்கு ஒரு பொண்ண பார்க்கக்கூடாதுன்னு" சொல்லி பார்ப்பான். பட் அவன்னா, "முடியவே முடியாது. அவ தான் என் கனவு கன்னி. ஒரே பார்வையில என் நெஞ்ச குத்தி கிழிச்சிட்டான்னு" டயலாக்லாம் அடிக்க, சத்திய சோதனைடான்னு நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் முடியவே முடியாதுன்னு நிப்பான். அப்புறம் அவன் ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருக்க, "சரி, ஒரு 3-4 மாசம் போகட்டும்டா. அப்பவும் நீ இப்படியே ஃபீல் பண்ணா, உன்னை பத்தி அவகிட்ட பேச நான் ட்ரை பண்றேன்" அப்படின்னு சொல்ல, அப்ப கிரேட் குஷி ஆயிரும். அப்புறம் அவன், "நீ ஏன் வருஷகிட்ட ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்க?" அப்படின்னு கிரேட் கேட்க, அப்போ ஒரு நிமிஷம் கென்னும் அவன் சொன்னதை பத்தி யோசிப்பான். அப்புறம் டக்குன்னு சேஞ்ச் ஆகி, "எவ்வளோ கொஷின்டா கேட்பேன், ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணுடா" அப்படின்னு அவன் மண்டையிலே தட்டி வெளியே அனுப்பிடுறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டும் வருஷா தூக்கத்துல நடுங்க. பட் இந்த முறை எந்த தயக்கமும் இல்லாம அவ பக்கத்துல போய், "வரு, நான் தான், பயப்படாத. இது வெறும் கனவு மட்டும்தான்னு" சொல்லும். அப்ப பழையபடி வருஷா ஹக் பண்ணிக்க, கென்னு அவள கேர் பண்ணுவான். அப்ப வருஷா தூக்கத்திலேயே, "தேங்க்யூ கென். நீ தான் என்னோட தேவதைன்னு" சொல்ல. அப்ப கென் இல்ல, ஒருவேளை முழிச்சிருக்காளோ அப்படின்னு பார்ப்பான். பட் வருஷா தூக்கத்துல தான் புலம்பிட்டு இருப்பான். ஸோ அப்ப கென்னும், "இந்த வேர்ல்ட்ல எல்லாருக்கும் நான் ஒரு ரிச்சா, அரகண்டா இருந்தாலும், உனக்கு மட்டும் நான் ஒரு ஏஞ்சலா இருப்பேன் என் சோடா புட்டின்னு" மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வருஷாவை இன்னுமே கம்ஃபோர்ட் பண்ணும். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. அங்க அப்பதான் கென் கண்ண திறந்து பார்க்குறான். பட் அவ பக்கத்துல வருஷா இல்லன்னு தெரிஞ்சதும், டக்குன்னு எழுந்து அகைன் எதுவும் ஓடிட்டாளோன்னு டென்ஷன்ல வெளிய வருவான். பட் வருஷா அங்க சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும், அப்படியே அந்த டென்ஷன் மாறி, அழகா அவ ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் வர, வருஷா அவ பார்த்துட்டே இருப்பா. அப்புறம் அப்படியே இந்த சீன் கட் பண்ணி, அங்க குறி சொல்ற இடத்துல கென் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அங்க அந்த லேடி, "உன் பொண்ணு இப்ப இப்படி ரூடா இருக்கலாம். பட் அவ அவளோட சோல்மேட்ட மீட் பண்ண டைம்ல இருந்து, அவளுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாமே வெளிய வர ஆரம்பிக்கும். அரகண்டா இருக்கிறவன் கைண்ட் ஹார்ட்டடா மாறுவா. ஒரு காயினுக்கு எப்படி 2 பக்கம் இருக்குமோ, அந்த மாதிரி கென்னோட நல்ல பக்கங்கள அவளோட பார்ட்னர் ஃபீல் பண்ணுவான்னு" சொல்லிட்டு இருக்கேன். கென்னுக்கு இதெல்லாம் வருஷாவ பார்த்த பிறகு நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் பிரசன்ட்ல கென், "சரி, வருஷா இங்க தான் இருக்கான்னு" ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வருவான். பட் அப்பவும் வருஷம் சமைச்சிட்டு தான் இருப்பான். அப்ப கென் மைண்ட்ல டக்குன்னு, "நேத்து நம்மள தேவதைன்னு சொன்னால, இப்ப அவளுக்கு அந்த டச் ஃபியர் போயிருக்கான்னு பார்க்கலான்னு" மெதுவா கொஞ்சம் தயக்கத்தோடயே அவ ஷோல்டர்ல கை வைப்பான். பட் வருஷம் கேஷுவலா திரும்பி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ண, ஆஹா, நம்ம நிஜமாவே ஏஞ்சல் ஆயிட்டோமோ, நமக்குள்ள பவர் வந்துருச்சோன்னு நினைச்சிட்டு வருஷாவை ஹக் பண்ணி பார்ப்பான். பட் அப்பவும் வருஷா கேஷுவலா என்னாச்சுன்னு கேட்க, "இதை நான் தானே கேட்கணும். நீ ஏன் பயப்படல? உனக்கு இப்ப அது சரியா போச்சான்னு" கேட்க, அப்போ வருஷா, "நீ வர்றத நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்டி. அப்புறம்" அப்படின்னு இழுக்க, "அப்புறம் என்னன்னு கென் கேட்க, அது என்னமோ தெரியல. நீ தொடும்போது மட்டும் எனக்கு அது சேஃபா ஃபீல் ஆகுது" அப்படின்னு சொல்லும். அப்ப கென்னுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அப்புறம் சமாளிச்சுட்டு, "சரி, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு" கேட்க, "ஹோலி பேசில் வித் ஃப்ரைட் எக்குன்னு சொல்லிட்டு, உனக்கு ஓகே தானே?" அப்படின்னு கேட்பான். அப்ப கென் இல்ல, "கண்டிப்பா, கண்டிப்பா. நான் அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன்னு சொல்ற பிக்கி டைப்லாம் கிடையாது. என்ன, எனக்கு ரொம்ப காரம் பிடிக்காது. ஸோ சாப்பாட்டுல 2 சில்லி போட்டா மட்டும் போதும். அப்புறம் சிக்கன்ல பிரஸ்ட் மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுவும் கொஞ்சம் தோல் இல்லாம பண்ணா நல்லா இருக்கும்" அப்படின்னு ஆரம்பிச்சு அவ பாட்ட அடிக்கிட்டே போயிட்டு, "இது எல்லாம் உனக்கு ஓகே தானே?" அப்படின்னு வேற கேட்பா பாருங்க. அப்போ வருஷாக்குல்ல, "அடி பாவி! அத சாப்பிட மாட்டேன், இத சாப்பிட மாட்டேன்னு எதையுமே நீ சாப்பிட மாட்டேங்கிறியேம்மா! இதுக்கு நீ டைரக்ட்டா பிக்கின்னே சொல்லியிருக்கலாமே" அப்படின்னு நினைச்சிட்டு, "நீ நிஜமா தான் சொல்றியா? நீ பிக்கி கிடையாதா?" அப்படின்னு அவள லைட்டா கலாய்ச்சிட்டு, அப்புறம், "ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லும். "நீ ரொம்ப லவ்லியா இருக்கேன்னு" கென் சொல்லும். அப்ப வருஷா டக்குன்னு, "அப்படியா?
அப்ப என்ன லவ் பண்றத பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்க கென்னுக்கு பழைய ஞாபகங்கள் வரும். பட் மறைச்சிட்டு பழைய ஜோக்குன்னு சொல்லி செல்லம்மா மண்டையில தட்டு. இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டு ரெடியாக அப்ப கரெக்டா கதவு தட்ட சத்தமும் கேட்கும். வேற யாரு, குட்டி தம்பி கிரேட்டு தான் வந்திருப்பாரு. தம்பிய பார்த்ததும் வாசல்லயே நிப்பாட்டி இங்க ஏன்டா வந்தேன்னு தான் கேட்போம். அப்ப கிரேட், நீ என்னை பத்தி வருகிட்ட சொன்னியா இல்லையான்னு கேட்க வந்தேன்னு சொல்ல செருப்பு பிஞ்சிரும். அதுக்குள்ள வருவா, நான் தான் உன்னை வெயிட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைன்னு சொல்ல, எனக்கு தெரியும்க்கா, எனக்காக நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு, அதான் நானே வந்துட்டேன், விடு, நானே வருகிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போக ட்ரை பண்ணும். அப்ப கென் செம காண்டாவான். ஸோ கிரேட்டை உள்ள விடாம தடுக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி பார்ப்போம். பட் கிரேட் இல்ல, நீ பொய் சொல்றக்கா, சமையலோட ஸ்மெல்லு வெளியே வருது, கண்டிப்பா அது என் வருவா தான் இருக்குன்னு சொல்லி கென்னை தள்ளிட்டு உள்ள வந்துடுவோம். உள்ள வந்ததும் வருஷம் ஸ்பெக்ஸ் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு, அக்கா வரு ஸ்பெக்ஸ் இல்லாம செம்மையா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு வருஷாவுக்கு ஹாய் சொன்னா, அவ அதுக்கு மேல ஹாய் கிரேட், வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணேன்னு பாய பார்ப்போம். பட் அப்ப கென் இல்ல, இங்க பாருடா தம்பி, இப்ப மட்டும் நீ சோத்துல கைய வச்ச, இதோட வருஷம் நீ மறந்துட வேண்டியதானு சீக்கிரட்ட ஒரு மிரட்டு மிரட்டு. அப்புறம் கிரேட்டும் சரி சரி நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டு, சாரி வரும், இப்ப நான் கிளம்ப வேண்டியிருக்கு, இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறதுக்குள்ள கென்னே பேசுனது போதுண்டா கிளம்புன்னு சொல்லி அவனை வெளியே தள்ளி கதவை சாத்திருப்பான். அப்புறம் நேரம் ஒரு கிட்ட வந்து, இங்க பாரு, நீ வெளியே போகும்போது ஃப்ரீ ஹேர்ல போகக்கூடாது, மேக்கப் போட்டுக்கவே கூடாது, குறிப்பா உன் கிளாஸை ரிமூவ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா ஏன்னு வருஷா கேட்டா, அவளுக்கு பொசசிவா இருக்குன்னு காட்டிக்காம என்னை நம்பு, நான் சொல்றது செய்யன்னு மட்டும் சொல்லும். அப்ப வருஷாவும் ஏதோ ஃபீல்ல, ஓகே மேம் உங்களோட ஆணைன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்க. அப்புறம் 2 பேருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க. இப்படி வருஷாவை பார்த்ததும் அந்த குறி சொல்ற லேடி சொன்ன மாதிரியே கென்னுக்குள்ளேயே மாற்றங்கள் வர ஆரம்பிச்ச மாதிரி தான் காட்டுவான். அவன் நிஜமாவே வருஷா மேல ரொம்பவே கேரிங்காகவும் ப்ரொடக்டிவாகவும் இருப்பான். அவளுக்கு வருஷா இன்னும் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணல, அதுக்கு ஏதாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும்னு தோணும். பட் வருஷா ஹெல்ப் அக்செப்ட் பண்ணிக்கிற டைப் கிடையாது. ஸோ ஒரு நாள் பேசும்போது, உன் ஸ்டடீஸ் பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்பான். அப்போ வருஷா, இப்போ எனக்கு ஜாப் கிடைச்சு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காசு சேர்த்ததும் கரஸில் படிக்க ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே சூப்பர், அப்போ நீ கிரேட் படிக்கிற காலேஜில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எடுத்து நீட்டுவோம். பட் அதில் உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வருஷம் ஓவர்லோடாக தோணும். ஸோ டக்குன்னு இப்போதைக்கு முடியாதுன்னு தோணுதுன்னு கென்னுட்டு சொல்லிட்டு அப்படியே டாப்பிக்கே சேஞ்ச் பண்ணும். அப்போ கென்னுக்குமே புரியும் வருஷம் என்ன ஃபீல் பண்ற. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, ஒரு நாள் வருஷம் லேப்டாப்பை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்ப என்ன பண்றேன்னு கேட்டபோது, ஆன்லைன்ல நாவல் ரைட் பண்றேன்னு சொல்லி நீ பாக்குறியான்னு கேட்டிருப்பா. பட் நம்மளால எவ்வளவு பாசா இருந்தாலும் வெளியே எதுவும் இல்லாத மாதிரி தானே காட்டிப்பாங்க. ஸோ அந்த ஆட்டிடியூட்லயே அதெல்லாம் வேண்டாம், அது எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வருஷம் போனதும் அதை திருட்டுத்தனமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுல அவளோட ஸ்டோரிக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறத பார்த்து அந்த டைம்ல அவ சந்தோஷப்பட்டிருப்பான். இப்ப இந்த மேட்டர் கென்னுக்கு ஞாபகம் வரவும், வருஷாவோட ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு, அதை பப்ளிஷ் பண்ண அவளுக்கு ஹெல்ப் கிடைச்சா அதை அவளோட படிப்பை கண்டினியூ பண்றதுக்கு அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நேரா கென் அவளோட அம்மாவை பார்க்க போவோம். அங்கதான் கிரேட்டும் இருப்பான். அப்ப கென் டைரக்டா, அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், எனக்குன்னா எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு, அவ ஆன்லைன்ல நாவல் ரைட் பண்றா, அவளுக்கு இப்போ ஒரு பப்ளிஷர் தேவைப்படுது, நீங்க அவளோட புக்கை பப்ளிஷ் பண்ண ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு கிரேட்டு, உன் ஃப்ளாட்ல இருக்காளே வருஷா, அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கியான்னு ஆர்வ கோளர்ல போட்டு கொடுத்துருவோம். அவ்வளவுதான், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு. யூஸ்வலா நீ உன் ஃப்ளாட்ல யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன், பட் அலோவ் பண்ணிருக்கேன். அண்ட் இதுவரை உனக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு என்கிட்ட ஒரு முறை கூட வந்து நின்றதில்லை, இன்னைக்கு வந்து நிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு, அன்னைக்கு நீ பேக்கு ஃபுல்லா எடுத்துட்டு போனியே அது அவ கூட ஸ்டே பண்றதுக்கு தானா? உண்மையை சொல்லிக்கேன், அவன் உன்னோட ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கென்ன மிரட்ட. கிரேட் இல்ல,
சாரிக்காங்கிற மாதிரி கென்ன பார்ப்பான். அப்ப கென், உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்ட்டான்னு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு, அம்மா ஃப்ரெண்டு மட்டும்தான். கருவத்துல நான் எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சேன்ல, அப்ப என் கூட ஒண்ணா படிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லுவான். அப்ப கென் அம்மா, சரி நம்புறேன். உன் அங்கிள் புக் பப்ளிஷ் பண்ற கம்பெனி வச்சிருக்காருல்ல, அவர்கிட்ட நான் இதை பத்தி பேசுறேன். பட் அதுக்கு பதிலா நான் சொல்ற பையன் கூட ஒரு நாள் டேட்டுக்கு நீ போகணும்னு சொன்ன. ஃபர்ஸ்ட் டேட்டா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கென்னு பேசுவான். அப்ப கென் அம்மாவும், அப்ப என்னாலே ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல. கிரேட் இல்ல? அக்கா ப்ளீஸ்க்கா, வருஷாக்காக ஒரு நாள் தானே, ஒரே நாள்ல எதுவும் நடந்துடாதுக்கான்னு சொல்லுவான். அப்ப கென்னுக்குமே அந்த ஹெல்ப் தேவைப்படும். ஸோ சரி, ஃபர்ஸ்ட் வருஷாக்கு நல்லது நடக்கட்டும், அப்புறம் அதை பத்தி யோசிக்கலான்னு, சரிம்மா நான் நீங்க சொல்ற பையன் கூட டேட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒத்துப்போம். அப்ப கென்னம்மா, வா எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட் கென், இல்லம்மா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நான் காலேஜ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்பும். அட்டி சாப்பாடு எடுத்துட்டாது போடி, கிரேட் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல. இவனா, ஐயோ வேணவே வேணாங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு நோன்னு சொன்னா. கிரேட் இல்ல? எனக்கு என்னமோ இப்பதான் டவுட் வருதுமா, ஸோ நானும் கூட போறேம்மா, அந்த பொண்ணு எப்படின்னு பார்த்துட்டு வரேன்னு சீனை போட்டுட்டு அவனும் கென் கூட ஃப்ளாட்டுக்கு வந்துடுவான். அங்க பார்த்தா கென் காட்டுல உட்காந்துருக்க, இவன் நல்லா வருஷா கிட்ட மொக்க போட்டுட்டு இருப்பான். கென்னும் பொறுத்து பொறுத்து பார்ப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாம, பேசினது போதும் கிளம்புடா, அவளுக்கு வேலைக்கு போக லேட் ஆகுதுன்னு கிரேட்டாவும் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல வெளியே தள்ளி கதவு சாத்திட்டு வந்து உட்காரு. அப்ப வருஷாவுக்கு கென் பொசசிவ் ஆகுறான்னு நல்லா புரியும். ஸோ கிரேட் போனதும் கென் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா வந்து நின்னு, கிரேட் என் கூட பேசுறது அது உனக்கு பொறாமைய ஃபீல் பண்றியா, இல்ல என்ன ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்றியா, இல்ல உனக்கு பொசசிவா இருக்கான்னு வருஷா கேட்க, இவ்வளவு பக்கத்துல வந்து நின்னா எப்படி பேச்சு வரும்? கென்னுக்கு காத்து கூட வராது. த்ராட்டெல்லாம் அப்படியே ட்ரை ஆகி ஒரு மாதிரி ஹார்ட் பீட் அதிகமாக வருஷாவை பார்த்துட்டு இருப்பான். அப்ப வருஷா இன்னும் க்ளோஸா கிஸ் பண்ற மாதிரி போயிடுவான். பட் அப்ப கரெக்டா கிரேட், அக்கா என் போனை பாத்தியான்னு உள்ள வந்துடுவோம். அவ்வளவுதான். அந்த டோர் ஓபன் பண்ற சத்தத்தை டக்குன்னு கேட்கவும் ரெண்டு பேருமே அப்பதான் கான்சியஸ் வந்த மாதிரி பார்க்க, ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு ரெண்டு பேருமே விலகி போவாங்க. அதுல வருஷா இன்னும் பதட்டமாகி, எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு பேக் தூக்கிட்டு ஓட பார்ப்போம். அப்ப தெரியாம ஸ்லிப் ஆக, அப்ப வருஷாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கிரேட் அவளை பிடிப்போம். பட் அவ்வளவுதான், அகைன் அவளோட பயம் வந்து கத்த ஸ்டார்ட் பண்ணிடும். அப்ப டக்குன்னு கென் ஓடி வந்து அவளை ஹக் பண்ணிட்டு, ஒன்னும் இல்ல நான் தான் கென் கென்னு சொல்ல ரிஷாவுமே கொஞ்சம் காமாவும். அப்புறம் வழக்கம் போல ஒரு மாதிரி இம்பேரஸ் ஆக, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வருஷா கிளம்பி போயிடும். வருஷா கிளம்புனதும் கிரேட், என்னாச்சுக்கா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமானு கென்னை கேட்டுப்போ. பட் கென்னுக்கு தான் எதுவும் முழுசா தெரியாதுல்ல. ஸோ எனக்கு எப்படின்னா தெரியும்னு ரூடா சொல்லிட்டு காலேஜுக்கு போயிடும். பட் மார்னிங் நடந்தது அவன் மைண்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் கிளம்பி வருஷாவை பார்க்க அவள் ஒர்க் பண்ணுற காஃபி ஷாப்புக்கு போவோம். பட் அங்கே பார்த்தா வருஷாவுக்கு ஒர்க் பண்ணுறதே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் மேலே யாரோட கையும் பற்றக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து சர்வ் பண்ணிட்டு இருப்பான். அதை கென் பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம்ல ஒரு கலர் குருவி தலையன், தோ இவன் தான் அங்க வந்து, நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கூட லஞ்சுக்கு வாங்கலே ப்ளீஸ்ன்னு வருஷா கிட்ட கெஞ்ச, எங்க இவன் தொட்டு நமக்கு அந்த அட்டாக்கு வந்து சீன் கிரியேட் ஆகிருமோன்னு பயந்து, அந்த பயத்துல வருஷ பின்னாடி போய்கிட்டேன், தேங்க்யூ பட் நான் கொஞ்சம் பிஸின்னு சமாளிக்க ட்ரை பண்ணா அவ இன்னும் கிட்ட கிட்ட வர. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கென் காண்டாகி விறுவிறுன்னு வந்து அவன் காலிலேயே ஏதோ தெரியாம மிதிச்ச மாதிரி ஒரு மிதி விட்டுட்டு வருஷா கையை பிடிச்சு வா சாப்பிட போலான்னு கூட்டிட்டு போவான். அப்ப அந்த கலர் குருவி தலையன், யாரும்மா நீ, நான் பேசிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையான்னு கேட்க, நல்லா தெரியுதுடா டப்பா தலையான்னு சொல்லிட்டு வருஷாவை கூட்டிட்டு போய்கிட்டே இருப்பான். பட் என்ன ப்ராப்ளம்னு கேட்குற தைரியம் மட்டும் அப்பவும் கென்னுக்கு வராது. ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு மட்டும் கிளம்பிடும். அப்புறம் நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு, வருஷா உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணுவான். அப்ப வருஷா, ம்
அப்படி எதுவும் இல்லையே, ஏன் கேட்குறேன்னு கேட்க, அப்ப இல்ல நீங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது. பட் உன்னை பார்க்க யாரும் வந்த மாதிரியும் இல்ல. நீயும் யார்கிட்டயும் பேசின மாதிரியும் இல்ல. எல்லாம் ஓகே தானே? உன் வீட்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லல்லன்னு கேட்பா. பட் வர்ஷா எதுவுமே சொல்லாம, ச்சே ச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப நான் அடல்ட் இல்ல. சோ என்னை பத்தி அவங்க ஒரி பண்றது இல்ல. என்ன நான் பார்த்துப்பேன்னு நம்புறாங்க. அவ்வளவுதான். நீ எதுவும் யோசிக்காத, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, கடைசியா உனக்கு ஏதாவது கேட்கணும்னா, நீ என்கிட்ட தான் கேட்கணும்னு ப்ராமிஸ் வேற வாங்கிட்டு போ. அப்ப கென்னும் ப்ராமிஸ் பண்ணுவான். பட் வர்ஷா கிளம்புனதும், ஆமா கேட்டதும் அப்படியே சொல்லிட்ட பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு இருப்போம். பட் கென்னுக்கு வருஷம் ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கா, அதை எப்படியாவது சரி பண்ணணும். ஸோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே கென் ஃபேமிலியோட பாடி கார்டு இருக்காருல்ல, சோம்கித், அவங்கள போய் மீட் பண்ணுவான். அங்க வருஷ போட்டோவை காட்டி, இவ என்னோட ஃப்ரெண்டு, கரூட்ல இருந்து வரா, எனக்கு இவளை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்பேன். அப்ப சோம்கித், என்னாச்சு கென், இவங்களால உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, அவ ரொம்ப கஷ்டப்படுறா. ஸோ அவளை பத்தி தெரிஞ்சா அவளுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, பாடி கார்டு ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு, நீயே வந்து ஹெல்ப் கேட்குறேன்னா கண்டிப்பா அவங்க இம்பார்ட்டன்ட் பர்சனா தான் இருக்கணுங்கிற மாதிரி சந்தேகத்தோட பார்க்க, ஐயோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை அங்கிள், ஜஸ்ட் எலிமெண்டரி ஸ்கூல் ஃப்ரெண்டு அவ்வளோதானே சொல்லிட்டு நைஸா நழுவி ஓடிடுவான். அப்புறம் அடுத்த கொஞ்ச நாள்லயே அந்த பாடி கார்டு சொன்ன மாதிரி வர்ஷா பத்தின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுல வர்ஷாவோட அப்பா இறந்துட்டாங்க, அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. வர்ஷாவோட அம்மா சாலி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இப்பவும் அவர் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லுவார். அப்ப கென்னு ஓகே ஓகேன்னு கேட்டுட்டே இருந்துட்டு, சரி நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி வேற ஏதாவது இருக்கா அங்கிள் அப்படின்னு கேட்க, உனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கேன், இது வருஷா பத்தி அக்கம் பக்கத்துல உள்ளவங்களோட கருத்து, அண்ட் நான் விசாரிச்ச வரைக்கும் அது உண்மைதான், இதை கேட்டு பாரு அப்படின்னு சொல்ல, அப்ப கென்னுமே கேட்பான். அதுல என்ன இருக்கும்னா, வர்ஷா அவளோட அப்பா ஸ்தானத்துல இருக்கிற அவங்க அம்மாவோட ஹஸ்பண்டையே செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கா. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதும் அவங்க அம்மா வர்ஷாவை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. பட் வர்ஷா இதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம வீட்டை விட்டு அவ பாட்டு போயிட்டா. அவ ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னு இருக்கும். இதை கேட்கும் போது கென்னுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சு, அவனால அதை நம்பவே முடியாது. அப்ப பாடி கார்டு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது, நீங்க அவங்கள விட்டு விலகி இருக்கணும்னு சொல்ல, அப்ப கென் டக்குன்னு அவ என்னோட ஃப்ரெண்ட், அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு கனத்த குரல்ல சொல்லும். அப்ப பாடி கார்டு, நீங்க அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்குன்னு சொன்ன, அப்படிலாம் இல்லைன்னு கென் சொன்னாலும் அந்த பாடி கார்டு, உன்னை குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன் கென், நீ இது வரைக்கும் யாரை பத்தியும் கேர் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, பட் நீ மாறினதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான் சொன்னா, கென் அப்பவும் ஒத்துக்காம, நீங்க அப்பா கூட வெளியே வேலை விஷயமா போகும்போதெல்லாம் உங்களை பத்தியும் சரி நான் அப்பாவை பத்தியும் சரி ரெண்டு பேரை பத்தியும் நான் கவலைப்பட்டிருக்கேன், அந்த மாதிரிதான் அவளும் எனக்கு, அவ என்னோட ஃப்ரெண்டு, அந்த விதத்துல நான் அவளை பத்தி கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பாடிக்கான ஒரு சில விஷயங்களை சொல்லுவார். அதாவது இந்த கேரிங் ஃபீல் ஃபேமிலியில ரொம்பவே காமனான ஒண்ணு. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி, ஒருத்தரை சுத்தி எப்பவுமே நல்லது மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறது, அவங்கள பாதுகாக்க நினைக்கிறது, அவங்கள வேற யாராவது கேர் பண்ணா அதை பொறுத்துக்க முடியாம இருக்கிறது, பொசசிவ் ஆகுறது, இது எல்லாமே யாராவது ஒரு பர்சன் கிட்ட நமக்கு கண்டிப்பா வரும். அந்த பர்சன் கண்டிப்பா சம்மோன் ஸ்பெஷலா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ நீ வர்ஷாவை ஃப்ரெண்டா மட்டும் பாக்குற மாதிரி தெரியல, வர்ஷாவை ஃபாலோ பண்ண டைம்ல அவ எங்கெல்லாம் இருந்தாலும் அங்க எல்லா இடத்துலயுமே மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த உன்னையுமே நான் பார்த்தேன்னு சொல்லுவார். இல்லை வருஷா காஃபி ஷாப்புக்கு போகும்போது அவளுக்கு தெரியாம கென் ஃபாலோ பண்ணிருப்பான், அததான் பாடி கார்டு நோட் பண்ணி சொல்லுவார். சோ இப்போ இத பாடி கார்டு சொல்ல கென்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி வர்ஷாவை நான் சோல்மேட்டா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி. இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா கிரேட்டு கிட்ட இருந்து, அக்கா எப்பக்கா வர்ஷா கிட்ட என்னை பத்தி சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு மெசேஜ் வரும். அதை பார்த்ததுமே அப்படியே சேஞ்ச் ஆகி, நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லை அங்கிள், அவ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான்,
அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுவான். நேரா ஃப்ளாட்டுக்கு தான் போவான். அங்க கென் உள்ள போகவுமே வர்ஷா ஹாப்பியா ஓடி வந்து, எனக்கு பப்ளிஷர் கிடைச்சிட்டாங்க, என் நாவல புக்கா போடுறதா சொல்லியிருக்காங்க, அட்வான்ஸ் அமௌண்ட் கூட பே பண்ணியிருக்காங்கன்னு ஹாப்பியா சொல்லு. அப்ப கென் அம்மா சொன்னதை பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு வர்ஷாவுக்கு மனசார விஷ் பண்ணுவோம். பாடி கார்டு கிட்ட பேசினதை பத்தி எதுவுமே விசாரிக்க மாட்டேன். பட் கிரேட்ட வர்ஷா கூட கோத்து விட்டுட்டா, நாம அவளை லவ் பண்ண மாட்டோம்ல அப்படின்னு நினைச்சிட்டு, நீ கிரேட்டை பத்தி என்ன நினைக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ வருஷம் "ம், நல்ல பையன், ஃபன்னியா பேசுறான்" அப்படின்னு சொல்ல, அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு நினைக்கிறியான்னு கேட்பான். அப்போ வருஷம், நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா கேன், எதுவாக இருந்தாலும் டைரக்டா சொல்லுன்னு கேட்க. அப்போ கேட்னும், கிரேட்டுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் அவனை பிடிச்சிருக்குதானு கேட்க, எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நீ எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டுருவோம். அப்போ கேட்னும், அவன் பார்க்க அழகா இருக்கான், பணக்காரனா இருக்கான், அண்ட் மோரோவர் ரொம்ப நல்ல பையனு கூடன்னு சொல்ல. அப்போ வருஷம் இல்ல, கென்னு கொஞ்சம் வெறுப்பேத்தலாம்னு நினைச்சிட்டு, ஓகே, அவன் நல்ல பையன்தான், இப்ப என்ன சொல்ல வர, நான் கிரேட்டை டேட் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஓகே, நான் ரெடி, கண்டிப்பா பண்றேன். நான் உன் கூட டேட்டுக்கு போறேன், அப்புறம் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். வருஷ கிண்டலுக்கு பேசுறதே என்னால கேட்க முடியும். லைட்டா சூடாக ஆரம்பிச்சேன். கிண்டல் பண்ணாத வரும் அப்படின்னு சொல்லுவோம். பட் வருஷா நிறுத்தாம, ஏன், பட் இப்ப நான் சொன்னதெல்லாம் கிரேட்டுக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு அகைன் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த முறை கென் கொஞ்சம் சீரியஸாவே என்னை கோவப்படுத்தாதுன்னு சொல்லும். பட் விதி. ஸோ தொடர்ந்து நான் கிரேட்டர் லஞ்சுக்கு கூட்டிட்டு போக சொல்வேன். அங்க அவன் கையால எனக்கு ஊட்டி விடுவான். அப்புறம் படத்துக்கு போவோம். அங்க அவன் நெஞ்சில நான் சாஞ்சு மூவி பார்ப்பேன். கேட்கவே சூப்பரா இருக்குல்ல, இப்படி பண்ண கிரேட்டுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்ல. அவ்வளவுதான். கென் அப்படியே போஸ்ட் அவுட் ஆகி, ஆமா, கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிரும், உனக்கு தான் இதெல்லாம் கை வந்த கலையாச்சே, அதான சாலி உன்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்கன்னு டக்குன்னு வாய் விட்டுரு. அவ்வளவுதான். வருஷாவோட கண்ணுமே கலங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீ என்னை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணியான்னு கேட்போம். அப்போ கென்னும், ஆமா பண்ணேன், நான் யாரு கூட ஸ்டே பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியணும்ல, நான் கேட்டு உண்மை மறைச்சது உன்னோட தப்பு தானே சொல்ல. அப்போ வருஷம் அழுதுட்டு, இதுதான் உண்மை, நீ நம்புறல்ல, எப்பவும் கேட்குற பார்க்குற விஷயம் மட்டும் உண்மையா இருக்காது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அழுதுட்டே உள்ள போயிடுவோம். வருஷம் அழுதுட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் கென்னுக்கு கான்சியஸ் வந்த மாதிரி பார்ப்போம். சே, அவசரப்பட்டு வாய் விட்டுட்டு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அகைன் வருஷா பக்கத்துல போய் உட்காரு. அப்போ அங்க வருஷம் அழுதுகிட்டே தான் இருக்கும். அப்போ கொஞ்ச நேரம் வருஷா பக்கத்துல அமைதியா இருந்துட்டு, தயவு செய்து இப்போவாது என்ன நடந்ததுன்னு சொல்றியான்னு கேட்போம். அப்போ வருஷம், நீ என்ன நம்புறியா என்னன்னு கேட்க, ஆமா வரும், நான் உன்னை நம்புறேன், பட் அதை நீ சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல. அப்போ வருஷம் மாதிரி டிஸ்டர்ப்டா இந்த நெஞ்சு அடைச்சிக்கிட்டு வலியோட ஒரு பாரத்தோட இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, என்னை மன்னிச்சிரு, என்னால் அதை யோசிக்க கூட முடியல, நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கு நான் இன்னும் ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன், பட் நீ சொல்றதுல எந்த உண்மையும் இல்லை, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியாலும். ஆக்சுவலி அந்த ஆடியோவை கென் நம்பியிருக்கவே மாட்டேன். வருஷா வெறுப்பேத்தினதுல போஸ்ட் அவுட் ஆகியிருப்பான், அவ்வளவுதான். பட் என்ன இருந்தாலும் அவ பேசுறது தப்பு தானே. ஸோ அந்த இடத்துலயே அவளோட ஈகோ எல்லாமே கிளாஷ் ஆகி கெல்லுமே மனசார பேசும். நான் உன்னை சந்தேகப்பட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணல வரும், நீ நைட்லாம் தூங்க முடியாம கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியல, அட்லீஸ்ட் உன்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சா உனக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணேன், பட் நான் வெளியே அந்த மாதிரி பேசுனது அது தப்புதான், நான் அப்படி பேசியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மனசார மன்னிப்பு கேட்பேன். அப்ப வருஷா லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டேன். கென், த கிரேட் கென் லாங் மன்னிப்பு கேட்பான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. நீ சாரி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கென். இப்போ எனக்கு எதுவும் பறக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஐ எம் சாரி, நீ அதை வேணும்னு பேசியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் தான் உன்னை கோவப்படுத்திட்டேன்னு சொல்ல. அப்ப 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ஃபீலிங்கோட பார்ப்பாங்க. அப்ப வருஷா டக்குன்னு,
பட் இப்போ நான் கோவமா தான் இருக்கேன்னு சொல்ல. அப்ப கேட்டு டக்குன்னு படுத்தே விட்டான் ஐயா. அந்த மாதிரி ப்ளீஸ் என் மேல கோவமா இருக்காத. ஓ, ஒருத்தரை சமாதானப்படுத்துறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இட்ஸ் ஓகே, நான் தானே உன்னால வச்சேன், நானே சரி பண்ணுவேன்னு புலம்பவே ஆரம்பிச்சிரும். அப்ப வருஷா சிரிக்க, வருஷாவோட சிரிப்பை பார்த்ததுமே எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் வர, அப்படியே பாசமா வருஷாவோட தலையை கோதி விடும். அப்ப வருஷா இல்ல, நீ ரொம்ப லவ்லியா இருக்க அப்படின்னு சொல்ல. ஓ சரி, அப்ப என்ன லவ் பண்றத பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சேம் டைலாக் கேட்க, வருஷம் எந்த ஹெசிடேட்டும் இல்லாம எஸ், நான் உன்னை காதலிப்பேன்னு சொல்லும். அப்ப கென் ஸ்மைல் பண்ண, நீயும் நான் ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவியா கேட்டுன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் கென்னும் ஸ்மைல் பண்ணிட்டே அந்த ஃபீல்லையே எஸ்ன்னு சொல்லிடுவான். அப்புறம் லைட்டா ஜர்க்காகி ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டா உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன்னு சொல்லி சமாளிக்க. அப்போ வருஷாவும் உனக்கு எப்படி தோணுதோ நீ அப்படியே என்னை லவ் பண்ணிக்கோ, நீ என்னை லவ் பண்ற, என்னை கேர் பண்ற, என்னை ப்ரொடெக்ட் பண்ற, இதுவே போதும்னு சொன்னேன். அப்படியே ஒரு சூப்பரான ஃபீல் அவங்க 2 பேருக்குள்ளேயும் வர்ற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள எல்லாம் சரியாகி பழையபடி வருஷம் சமைக்க, கென் சாப்பிட, கென் ஊட்டி விட, வருஷம் சாப்பிட, ஒன்னா மூவி பார்க்க, வழக்கம் போல நைட்டு கென் வருஷாவை கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வைக்கிறதுன்னு எல்லாமே நல்லா போகும். இந்த டைம்ல வருஷாவோட புக்குமே ரிலீஸ் ஆக அவளுக்கு ஃபுல் பேமெண்ட்டுமே கிரெடிட் ஆயிரும். அப்ப வருஷா ரொம்ப ஹாப்பியா வந்து அது கென்னுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு சொல்லுவோம். அப்ப கென்னும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டேன். ஓ சூப்பர், அப்படின்னா இனிமே நீ இந்த பார்ட் டைம் ஜாப்பை கண்டினியூ பண்ண மாட்டல அப்படின்னு கேட்க, அதே சேம் டைம் வருஷாவுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த கலர் குருவி தலைங்கிட்ட இருந்து தான் வரும். உங்க புக்கை வாங்கிட்டேன் வருஷா, நீங்க ஷாப்புக்கு வருவீங்க தானே, உங்களோட ஆட்டோகிராஃபுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டு அதை கென்னுமே பார்த்துருவேன். பார்த்ததும் டென்ஷன் ஆகி நீ இன்னைக்கே வேலையை விட்டுடுற, இது என்னோட ஆர்டர்னு சொல்லுவோம். பட் வருஷம் இல்லை, ஜிஜு பூச்சி ஒன்று விளையாட்டு காட்டிட்டு அங்கேருந்து ஓடிடுவோம். அப்போ கென்னுக்குமே கரெக்டாக கால் வரும். அவங்க அம்மா கூட அவள் டீல் போட்டிருப்பாள்ல, வருஷாவோட புக்கு பப்ளிஷ் ஆனா அவங்க சொல்கிற பையன் கூட டேட்டுக்கு போகிறதா, அதுக்கு ஒரு பையன் ரெடியாக இருக்கிறதாவும் அவனை மீட் பண்ண வர சொல்லியும் கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ கென்னுமே அங்கே போவோம். அங்கே பெரியவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணிட்டு உட்காருவோம். அப்போ கென்னம்மா இவர் தான் டாக்டர் தாட்டுன்னு இன்ட்ரோ கொடுப்பாங்க. அப்போ கென்னு இல்லை, ஓ நீங்கள் டாக்டரா, மாட்டுக்கா மனுஷனுக்கா அப்படின்னு கேட்க, அப்போ தாட் மனுஷனுக்கே தான், இன்டர்னல் மெடிசன் படிச்சிருக்கேன். சரி நீ சொல்லு, நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்க, நம்மளால ஆர்கிடெக்சர்னு சொல்ல. ஓ உனக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லி கொடுத்தவங்க பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதை பேசணும்னு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு நான் பண்ணேன். அப்போ கென் என்னோட மெச்சூரிட்டி யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நோஸ்கெட் பண்ணிட்டு, அப்புறம் அதாவது நீங்க பார்க்க எங்க இருக்கீங்கன்னு சொல்ல வரேன்னு சொல்ல, இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்த மாமியார் 2 பேருமே இவங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்காங்கல்ல, சரி கொஞ்ச நேரம் இவங்க தனியா பேசிக்கட்டும்னு தனியா விட்டுட்டு கிளம்ப ரெடி ஆவாங்க. அப்போ கென் கண்ணாலேயே அம்மா விட்டுட்டு போகாதம்மா அப்படின்னு சிக்னல் கொடுப்போம். பட் கென்னம்மா ஒன்னும் இல்லம்மா சும்மா பேசிட்டு வாங்கங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் சிக்னல் கொடுக்க, இதை தாட்டு பார்த்துட்டு தான் இருப்பான். ஸோ மாமியார் 2 பேரும் கிளம்புனதும் என்ன என் கூட தனியா இருக்க பயமா இருக்கு போலன்னு சொல்ல, யாரு எனக்கா, என்னை பார்த்தா அப்படி வேற உனக்கு தோணுதா, உன்ன மாதிரி எத்தனை பேரை கலட்டி விட்டுருப்பேன்னு சொல்ல, பா என்ன கேரக்டர்மா அப்படின்னு கலாய்ச்சிட்டு சரி ஆர்டர் பண்ணு, அப்புறம் எப்படி நீ தான் பே பண்ணுவேன்னு சொல்லுவேன், எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்ல, என்னடா மொத்த பில்லை ஏன் தலையில கட்ட பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கென் லுக் விட்டுட்டு, வாய்ப்பில்லை ராஜா, நீ சாப்பிட்றதுக்கு நீ பில்லை கொடு, நான் சாப்பிட்றதுக்கு நான் பில்லை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் தாட்டும் சிரிச்சுக்கிட்டே சரியான ஆளுதான்னு சொன்னேன். அப்புறம் 2 பேருமே சாப்பிடுவாங்க. இவங்களோட கான்வர்சேஷன்ல கெமிஸ்ட்ரி இல்லைனாலும் ஒரு குட்டி ஒரு குட்டி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு கிரியேட் ஆன மாதிரி தான் காட்டுவாங்க. அப்புறம் சாப்பிட்டு கிளம்பும் போது வீடு வரை ட்ராப் பண்ணுறேன்னு அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, ஸோ உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடறேனே அப்படின்னு சொல்லி தாட் அவளை ட்ராப் பண்ணுறதுக்காக மேலே ஃப்ளாட் வரைக்குமே வந்துடுவோம். பட் அப்போன்னு பார்த்து வருஷமும் அங்கே வர கென் தாட் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி இவங்க யாரா இருக்கும்னு பார்ப்பான்.
அப்ப கென் 2 பேருக்குமே இன்ட்ரோ கொடுப்பான். ஜஸ்ட் இவர் டாக்டர் தாட், இவங்க வர்ஷா அப்படின்னு மட்டும். அப்ப தாட்டும் ஓகே, இதுக்கு மேல நீ போயிருவேன்னு நினைக்கிறேன், ஸோ நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலான்னு கிளம்பிடுவார். அப்ப தாட்டு கிளம்புனது கென், இவ்வளோ கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இங்க கிளம்பிட்டீங்க, உங்க ஃபேனை பார்க்க ஃபுல் மூட்ல இருக்கீங்க போல அப்படின்னு கேட்க, உங்களை விடவா, உங்களை வீடு வரைக்கும் ட்ராப் பண்றதுக்கே ஆள் இருக்கு அப்படின்னு சொல்ல, கரெக்டா அந்த சொட்டையனும் அந்த டைம்ல கால் பண்ணி, மேம் நான் ஷாப் பக்கத்துல வந்துட்டேன், நீங்க ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்க, இதான்டா சான்ஸ்னு, ஏதோ நான் ஆன் த வேல இருக்கேன், இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கென்ன வெறுப்பேத்திட்டு வருஷ கிளம்பும். அப்ப கென்னு வரும், நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல அப்படின்னு கூப்பிட்டு பாப்பா. பட் எங்க, வருஷம் விறுவிறு நடந்து போகவும் அட போடின்னு சொல்லிட்டு அவளுமே நிப்பா. பட் அப்புறம் நெக்ஸ்ட் சீன்லயே பார்த்தா அந்த காஃபி ஷாப்பு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னுட்டு நிஜமாவே அந்த சொட்டையனை தான் பார்க்க போறாளா அப்படின்னு பார்ப்போம். அங்க பார்த்தா அங்க வருஷம் சர்வ் பண்ணிட்டு இருக்க அந்த சொட்டையனும், ஆஹா வருஷாவோட வாசம் வருதே, ஆல்ரெடி வந்துட்டாங்க போலயேன்னு மூப்பு பிடிச்சிட்டே வர, மண்டப்பையில இன்னைக்கு ஓ மூக்க அறுத்து காக்காக்கு போடலன்னு செம்ம காண்டாகி விறுவிறுன்னு போய் அவன் முன்னாடி நின்று ஒழுங்கா அப்படியே ஓடிடு, வருஷா விட்டு விலகே இருடு மிரட்டுவான். அப்ப அந்த கலர் குருவி தலையன், அட மறுபடியும் நீயாமா, இப்ப உனக்கு என்னதாமா வேணும், நீ என்ன வருஷாவோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, அப்ப கேன் இல்ல, ஆனா ஒன்ன மாதிரி ஆளு வருஷாவை நெருங்க நான் விட மாட்டேன்னு சொல்ல, தோடா பாப்பா பயமுறுத்துதுன்னு கென் மேலேயே கைய வச்சிருவான். அவ்வளவுதான், அங்கேயே அவனை பிடிச்சு சாத்து சாத்துன்னு சாத்திட்டு இருக்க, ஐயோ சரியான மங்கி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேனு அந்த மண்டை பையன் பின்னாடி வாள் இருக்கிறத பார்த்து அதுல கென்ன பிடிச்சு தள்ளிவிடும். பட் அதுக்குள்ள இவங்க ஃபைட் பண்றத பார்த்த வருஷா அங்க ஓடி வர, கென்னுக்கு பதிலா வருஷா அந்த வாள்ல மோதிரும். அவ்வளவுதான் கென். சின்ன வயசுல அந்த குட்டி பசங்களை பொழந்திருப்பான்ல, அதே மாதிரி இந்த டோப்பா தலையினையும் பொழந்து கழுத்திலேயே கைய வச்சு, இனிமே வருஷ பக்கம் உன்னை பார்த்த இடத்துல தொலைச்சு கட்டிடுவேன், இந்த பக்கம் இனிமே நீ வருவியா வருவியா அப்படின்னு கேட்டு அவன் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனை ரிலீஸே பண்ணும். பட் கென்னு கிட்ட அடி வாங்கினவன் இன்னும் 2-3 தடிமாடுங்களை கூட்டிட்டு வந்து கென்ன அடிக்க நினைப்பான். பட் அதுக்குள்ள நம்ம பாடி கார்டு அங்க போய் அவ்வளவு பேரையும் அப்பளமா நொறுக்கி தள்ளிட்டு போயிடுவார். அப்புறம் இங்க கென்ன பார்த்தா வால்ல இடிச்சுக்கிட்டதுல வருஷாக்கு ஸ்கிராட்ச் ஆயிருக்கும். அதுக்கு உத்தரம் கொடுத்துக்கிட்டே, உன்னை யாரு குறுக்க வர சொன்னது, பாரு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்ல. அப்ப வருஷா, பரவாயில்ல கேன், என்னை பார்த்துக்குதான் நீ இருக்கல்ல, பட் ஒருவேளை நான் வரலனா இந்த அடி உனக்கு விழுந்திருக்கும்ல, அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர், எனக்கும் அவ்வளவு வலிக்கலன்னு சொல்லிட்டு, சரி நீயே அவனை போட்டு அப்படி அடிச்சேன், என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவா இல்ல பொசசிவான்னு கேட்க, ப்ரொடக்டிவ், பொசசிவ், கேர், இதுல எது ரீசன்லாம் எனக்கு சொல்ல தெரியாது வரும், எதுவா இருந்தாலுமே இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வருஷாவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிரும். ஸோ அப்படியே கென்னோட நெஞ்சில சாஞ்சுப்போம். அப்ப கென்னுமே அவளை பாசமா தடவி கொடுக்க, அப்ப வருஷா, ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு என்னோட ஜாப்பை குவைட் பண்ணிட்டு உன் கூட லஞ்சுக்கு போகணும்னு நினைச்சேன், அதான் இந்த மாதிரி கியூட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவோம். அப்ப கென், அட கேடி, பின்ன ஏண்டி அப்படி சொன்னேன்னு கேட்க, சாரி உன்னை பொறாமப்பட வைக்கணும் போல இருந்தது அப்படின்னு சொல்ல. அப்ப கென், இனி அப்படி பண்ணாதன்னு சொல்லு. அப்ப வருஷம் மறுபடியும், நீ ஏன் என்னை இவ்வளவு கேர் பண்ற கேன் அப்படின்னு கேட்க, அப்ப கென் இல்ல ஒரு மாதிரி அந்த ஃபீல்லையே, நீ இவ்வளவு கியூட்டா இருக்கும்போது எப்படி என்னால உன்னை கேர் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, 2 பேருமே ஒரு நிமிஷம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.